ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் ரேடியோஸ் கொடைக்கானல். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஆம்பு ஒரு 2 வருஷம் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது. 2050 ஐசி ப்ளஸ் 2 டிரான்சிஸ்டர் போட்டு ஒரு 5.1 ஆம்பு ரோலாஜிக் ஆம்பிளிஃபயராக ரெடி பண்ணி கொடுத்தது. இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாகவே ஆன் ஆகலை. ஆன் பண்ணும்போது இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியுது, வேறு எதுவுமே வேலை செய்யலான்னு சொன்னாங்க. அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒர்க் ஆகிறது, ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்து வேலை செய்யக்கூடிய இந்த இண்டிகேட்டரில் மட்டும் தான் லைட் எரியுதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஃபால்ட்டுன்னு பார்க்கும்போது அதிகப்படியான ஈரப்பதத்தினால இந்த இடத்துல வரக்கூடிய வயர் வந்து இத்து கட்டாயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் ஃபுல்லாகவே பாசாக முடித்த மாதிரி ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால வந்து கம்ப்ளைண்ட்டு. இந்த கண்ட்ரோல் அப்படி தான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதிக ஈரப்பதம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வரும். மற்றபடி ஆம்பு வந்து இப்போயும் பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சுவிட்செலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்ச் ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு, ஒரு லேசாக துருப்பிடிச்ச மாதிரி தெரியும். இதுதான் இதில் உள்ள ஃபால்ட்டு. ஸோ வந்து எந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுமே ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வைக்காதீங்க. இது குறிப்பாக வந்து ஹில் ஸ்டேஷனில் இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம ஏரியா வந்து ஹில் ஸ்டேஷனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.